நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சுஷ்மங்களா? இந்த கூட உங்களுக்கு வசனம் கதையை சொல்ல போகிறேன். இன்னைக்கான வேத வசனம் என்னன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, துக்காலம் செய்த உதவியும். வாங்க ஸ்டார்க்குள்ள போகலாம். அந்த ஊர் பேர் என்னன்னா யோப்பா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கே துர்கால் ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருந்தாங்க. அங்கே ஏழைங்களுக்கு ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுப்பாங்க, உணவெல்லாம் கொடுப்பாங்க. ஏசு பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ரெண்டு ஆண்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? துக்கல் ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை. அவங்க எனக்கு எத்தனை உதவி செஞ்சுக்கலாங்க. உங்களுக்குமா எனக்கும் தான் நிறையா உதவி செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் அப்படின்னு 2 பேரும் ப்ரேயர் பண்ணாங்களாமா. அப்போ கூட்டமாக கும்பலாக நின்னாங்களாமா. அவங்க அப்போ ஒரு செய்தி கும்பிச்சாமா, துர்கால் ஆண்டி இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் கேமி வளர்க்குறாங்க. துர்கால் ஆண்டியை மேல் ரூமுக்கு போய் வச்சாங்க. அப்போ ஒரு ஆள் சொன்னாரு, யாசப்போட சீசர் பேதுரு இருக்கிறாரு, அவரு கூட்டிட்டு போடலாம். அவரு துர்கால் ஆண்டியை சரி பண்ணுவான்னு கூட்டிட்டு போனாங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் பேதுருவை கூப்பிட்டு பேதுருவும் பார்த்தாங்க. எல்லாரும் துர்கால் ஆண்டி மேலே பாசத்துல அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ உள்ளேயும் ஏழுங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. உள்ள கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போங்க, நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் பேரும் சொன்னாராமா. அப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துர்கால் எந்திரி 2 தடவை சொன்னாராங்க மாமா. அப்போ துர்கால் வச்சு வெளியே போய் ஏசப்பாக்கு சோத்திரம் பாடி துதிச்சாங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏழைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுங்க, சின்ன ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுங்க, காசும் கொடுங்க. ஏசப்பா உங்கள் எல்லா காலங்களுக்கும் மன்னிப்பாரு. நம்மளுக்கு உடம்பு சரியாக பண்ணாலும் ஏசப்பா நம்மளே காத்துப்பாரு, சரி பண்ணிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக ப்ரே பண்ணுங்க. ஆமென்.